ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மார்னிங்கே இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் போகுது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுக்கேற்ற மாதிரியே நம்ம காவேரி ஏஆர்எஸ் அந்த கார்டன் அங்கே ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அங்கே போலீஸ் ஸ்டேஷன் செட்டப் போட்டிருக்காங்க போல இருக்கு. செட்டப் இருக்குது. அந்த இடத்துல ஷூட்டிங் போயிட்டுருக்கு. நம்ம காவேரி பக்கத்தில் இருக்கார் இல்லையா பர்சன் காவேரி கூட, அவர் இன்றைக்கி காவேரியை ஏஆர்எஸ் கார்டனில் பார்த்து இந்த பிக் எடுத்திருக்காரு. அந்த மாமரம், அந்த போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் சீக்வன்ஸ் எல்லாம் ஒரு இடமா அப்படியே இருக்கும். நம்ம விஜயோட காஸ்டியூம் பார்த்திங்கன்னா மேரேஜ், அதாவது வெண்ணிலாக்கும் விஜய்க்கும் மேரேஜ் அப்படின்னு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கும் இல்லையா, அந்த ஒரு காஸ்டியூமில் தான் இப்போ அந்த ஏஆர்எஸ் கார்டனில் இருக்கார். சபரி கூட ஒரு பிக் எடுத்திருக்காங்க. கண்டினியூட்டிக்காக சேம் காஸ்டியூம் போட்டு வந்திருக்காரு. அப்போது காவேரியும் அந்த இடத்துக்கு, அதாவது போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க அப்படின்னும் போது நம்மளுக்கே ஒரு கெஸ்ஸிங் வந்துருச்சு. எஸ், விஜயை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. இந்த கேஸில், அதாவது வெண்ணிலாவோட பேரண்ட்ஸ் இறந்த அந்த கேஸில், அந்த கேஸ்லேருந்து விஜயை மீட்கிறதுக்காக நம்மளோட காவேரி கிளம்புறங்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. காவேரி விஜய்க்காக ஸ்டாண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் பேசுகிறாங்க, விஜய் வெளியில் எடுக்கிறாங்க அப்படின்றபோது இன்னுமே சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் காவேரியோட ஃபேமிலி எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அந்த ஒரு பயமும் இருக்குது. எப்படி அவங்க சமாளித்து இந்த ஒரு பிரச்சனையை சரி பண்ண போகிறாங்க, விஜய் வெளியில் எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. விஜய்க்காக ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எதை வச்சு அப்படின்னா, நம்ம விஜயோட அந்த காஸ்டியூம் தான். மேரேஜில் போட்டிருந்த சேம் காஸ்டியூம் தான் இங்கே ஏஆர்எஸ் கார்டன்லேயும் போட்டிருக்காங்க. அதே சேம் லொக்கேஷனில் தான் நம்ம காவேரியும் இருக்காங்க. அப்போ காவேரி சப்போர்ட் இருக்கும் அப்படின்றது தானே லாஜிக். பார்ப்போம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு.